இஸ்ரேல் அமெரிக்கா வந்து ஈரான் மேலே தாக்குதல் நடத்தி அந்த கமேனிங்கிறவர் அவர் வந்து முஸ்லீம்களுக்கு ஒரு வேறிய மத தலைவர் அவரை வந்து கொண்டிருக்காங்க. கொல்லப்பட்ட உடனே பாகிஸ்தானில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அமெரிக்க தூதரகம் மேலே வந்து பயங்கரமாக தாக்குதல் பண்ணாங்க. யார் மக்கள் வன்முறையாளர்கள் எல்லாம் சேர்ந்து பயங்கர தாக்குதல் பண்ணாங்க. அப்போ வந்து அமெரிக்க இராணுவம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர்த்த சுட்டு கொண்டுட்டானுங்க. இப்போ அங்கே கொண்டதை பற்றி எனக்கு கவலை இல்லை, அது இல்லை. இப்போ என்ன ஒரு நற்செய்தி என்னன்னா, தமிழ்நாட்டிலையும் சென்னையில் அமெரிக்க தூதரகத்தை கொஞ்சம் பேர் முற்றுகையிட்டு இருக்காங்க. ஐயா மோடி ஐயா எப்படியாவது ஒரு பெர்மிஷனை கொடுத்து அந்த அமெரிக்க இராணுவத்துங்க வர வச்சு அவங்க அவ்வளோத்தையும் சுட்டு தள்ளுங்க ஐயா. அதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும். எவன் 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 செத்தா உனக்கு என்ன? நீங்கள் எதுக்கு அமெரிக்க தூதரகத்து மேலே முற்றுகையிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியவே இல்லை. அறிவு கட்ட நாதாரி பயலா, எப்படியாவது எதையாவது பண்ணி இந்தியா நல்லா இருக்குது நாசப்படுத்தணும். இந்த போருக்குள்ளேயே போகாமல் இருக்க நம்மளை போட்டு அங்கே உள்ள நுழைக்கணும். இவனுக்கு அப்படி வேடிக்கை பார்க்கணும். அயோக்கிய பயில. ஸ்ரீநகரில் ஒரு சைடு பயங்கர வன்முறை வெடிச்சிருக்கு. அங்கங்கே பகல்காமில் தாக்குதல் நடத்தும் போதெல்லாம் உனக்கு வன்முறை விஷயம் தெரியல. உங்கள் தலைவர் எவனே ஒருத்தனை கொண்டுட்டான்னு இங்கே வந்து வன்முறை செஞ்சுட்டு கிடக்குறானுங்க. இவனுங்களெல்லாம் ஓட விட்டு விரட்டும்.